எட்ரா 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 மாமனார் வந்துட்டாரு எட்ரா சகல வந்துட்டார் எட்ரா சம்மந்தி வந்துட்டார் எட்ரா சித்தப்பு வந்துட்டார் எட்ரா ஸ்நேகித வந்துட்டான் எட்ரா தெரிஞ்ச அறிஞ்ச கூட்டம் எல்லாம் திரண்டு வருது எட்ரா அவனை இவனை எடுத்ததையெல்லாம் ஆல்பம் பூரா விட்டு ஆனா என்ன எடுத்த போட்டோ மட்டும் லாக்கர்ல வச்சு பூட்டு பொசுக்குன்னு எனக்கு இசுக்குன போட்டோ வெளியே போச்சுன்னா சப்பன அரைவன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா சப்பன அரைவன் ராஜா சப்பன அரைவேண்டா சப்பு சப்பு சப்பன அரைவேண்டா Já dá, 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 vai sentar, dá, dá, dá. பக்கம் நின்னு போட்டோ எடுத்துக்கோ எடுக்கிற சாக்கல மேல ஒரசுனா சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேண்டா சரி தோல்ல கூட கை போட்டு எடுத்துக்கோ தொடக்கூடாத இடத்துல தொட்டா சப்பன அரைவேண்டா சப்பன அரைவேண்டா ஆறுக்கு ஒரு வாட்டி 7க்கு ஒரு வாட்டி 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி பொடுத்தா ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி கையை தொடும்போது ஒரு வாட்டி கால் உரசும் போது ஒரு வாட்டி கட்ட முடி மிஸ்ஸப்பட்டா ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி கண்ணால சிக்கன வாண்ணா ஒரு வாட்டி பூவத்த ஒரு வாட்டி பொட்டித்த ஒரு வாட்டி தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி சோம்பல் முறைச்சா ஒரு வாட்டி சங்குடி கட்டின ஒரு வாட்டி தண்ணி கோட தூக்கி தழுப்புன ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டி வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ்
Okay, boss. Now let's listen to the rhythm of Chennai. முத்த கிரிக்கெட்ல நான் செஞ்சுரி கட்டில் பந்தியில நான் முந்திரி மோக பஞ்சுக்குள்ள நான் தீபொறி காம சூத்ராவுல நான் முதல்வரி நான் தேனை விட்டு செஞ்சு வச்ச சென்னை கேசரி நான் கண்ணுக்குள்ள கத்தி வச்ச பொம்பள போக்கிரி கத்தி கொண்டு வித்யாரம்பம் குத்து ஹரிஸ்ரீ தோக்கின் காஞ்சி வலி சீலம் பண்டை மாறாத்த வியாதி நெஞ்சில் பூட்டி வச்சோ ரங்க கலி தீராத்த வாசி அண்ணன் மீச வச்சோராட்ட புலி இதயம் இன்னொருக்கும் இன்னொருக்கும் பண்டை ஆபத்து கட்டச்சோ சுறாவலி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பல்ச தும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே இரவ கலரா கொஞ்சம் லேபிலேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே கொஞ்சம் கொள்ளைய வைக்கலையே ஒன்ன அடைக்க வைக்கலையே என் பகல் கனவில்லையே வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்க்க ஆகுது டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா சரி கொஞ்சம் சொல்லட்டுமா என்னது சொத்து சோகம் வந்தா மாத்திடுற உந்தா பக்கத்துல நான் மாசம் கட்டுற சந்தா ஒரசாம பத்திக்கப்பா ஒதட்டோரம் தித்திக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மாயங்காட்டி கண்டிக்கப்பா தயங்காத மெத்தையில மெத்தையில சாபு நேரத்தில் ஒலிம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னானா தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டுக்கும் நம்பல
ஹாய். ஓகே உங்களோட நேம்? ஓகே உங்களோட மகனோட நேம்? ஓகே இன்றைக்கி அவரோட செகண்ட் பர்த்டேன்னு சொல்லி அவருக்காக சர்ப்ரைஸாக கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரியா? யார் அனுப்பியிருப்பாங்க அவருக்கு? தாத்தாவோட பேர்? அங்கே இருக்கார், கனடாவில் இருக்கார். ஆனால் அவர்கிட்ட இருந்து வராமல் வேறு யாரும் அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம் சொல்ல தெரியல. ஒருவேளை பொருள்லேருந்து வேறு யாரும் அனுப்பியிருக்கலாம். அப்படி அனுப்பியிருந்தால் யாராக இருக்கு? ஓகே, அதனால் அவரை கெஸ் பண்ணுறீங்க அப்படியா? சரி, ஒருவேளை இங்கேருந்து வந்திருந்தால் யாராக இருக்கலாம்? சரி, ஓகே உங்களோட மகனுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? ஓகே உங்களோட மகனுக்காக வந்த கிஃப்ட்ஸ். ஓகே அவருக்காக டெடி வந்திருக்கு, அதை வாங்கிக்கொள்ளுங்க. சரி, ஓகே அதை அப்படியே கீழே வைப்போம். ஓகே அவருக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்குது, அடுத்தடுத்து அப்படியே பார்த்துருவோம். ஓகே இதுக்குள்ளே அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணணும். ஓகே என்ன வந்திருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க? தெரியல. சரி ஓப்பன் பண்ணுங்க பாப்போம். ஓகே அவர்கிட்ட ஃபோட்டோ போட்டு அக்ஷானன்னு சொல்லி செகண்ட் பர்த்டேக்காக விஷ் பண்ணி பில்லோ வந்திருக்குது. ஓகே அவருக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே அவருக்காக பாஸ்கெட் பால் வந்திருக்கு. ஓகே இப்போ நீங்கள் யாரை கூடுதலாக கெஸ் பண்ணுறீங்க? தாத்தா தான், ஷூரா? சரி ஓகே அவருக்காக வந்த லாஸ்ட் கிஃப்டையும் பார்த்துட்டு யாருன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகே அவருக்காக விஷ் பண்ணி மிக்கி மவுஸ் கேக் வந்திருக்குது. ஓகே இவ்வளவும் அவருக்காக யார் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கண்டா அவங்களோட தாத்தா பாலன் கனடாலேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கார். இந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? ஓகே உங்களோட அப்பா சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் டொம் சார்பாகவும் வவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஓகே வெல்கம்.